கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் மக்களை நேரடியாக சந்திக்கும் நேரம் இது. கட்சிகளை வெற்றி பெறச் செய்வதற்காக மாநிலம் முழுவதும் சென்று வாக்குகளை கோரும் பணியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பணிக்கு மத்தியில் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் அவர்கள் எப்படி பரப்புரை மேற்கொள்கிறார்கள் என்பதை பதிவு செய்வதுடன் அவர்களது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அலசுவதும் தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இதற்காக நட்சத்திர வேட்பாளர்களின் தொகுதிகளில் நமது செய்தியாளர்கள் நேரடி கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் நட்சத்திர வேட்பாளர் தொகுதி கன்னியாகுமரி. இந்திய திருநாட்டின் தென்கோடி முனையில் அமைந்துள்ள கன்னியாகுமரியில் முக்கடல்களும் சங்கமிக்கும் இடம். அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இடமாக அமைந்துள்ள கன்னியாகுமரி தொகுதி குறித்த சில தகவல்களை பார்க்கலாம். கன்னியாகுமரி தமிழக சட்டமன்ற தொகுதிகள் வரிசையில் 229வது இடத்தில் உள்ளது. தோவாளை தாலுகா, அகத்தீஸ்வரம் தாலுகாவின் ஒரு பகுதி ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த தொகுதி. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் பாறை, ஐயன் வள்ளுவர் சிலை, சுசீந்திரம் தானுமாலய பெருமாள் கோவில் போன்றவை இத்தொகுதிக்கு தனித்த அடையாளத்தை தரும் இடங்களாக இருக்கின்றன. சூரியன் உதிக்கும் மற்றும் மறையும் காட்சியை காணும் பொருட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் இடமாக உள்ளது கன்னியாகுமரி. விவசாயமே இத்தொகுதியின் பிரதான தொழிலாக இருக்கின்றது. கன்னியாகுமரியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,81,262. இவர்களில் ஆண்கள் 1,40,291 பேர், பெண்கள் 1,40,934 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 37 பேர். கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பச்சைமால் வெற்றி பெற்றார். தற்போது நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரமும், திமுக சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஸ்டினும், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மீனாதேவும், தேமுதிக சார்பில் ஆதிலிங்க பெருமாளும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஹில்மன் புரூஸ் எட்வினும், நாம் தமிழர் கட்சி சார்பில் வி பாலசுப்ரமணியமும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மாணவ பருவத்திலேயே அதிமுகவில் இணைந்து செயல்பட்ட தளவாய் சுந்தரம் அக்கட்சியில் பல உயரிய பொறுப்புகளை வகித்தவர். 2001ஆம் ஆண்டு தமிழக அமைச்சராக பணியாற்றிய அனுபவம் உடையவர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் பிறந்த தளவாய் சுந்தரம் சட்டம் பயின்றவர். மாணவ பருவத்திலேயே அதிமுகவில் இணைந்து பணியாற்றி வந்த தளவாய் சுந்தரம் 1989ஆம் ஆண்டு தென் சென்னை மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 1996ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினரானார். 1998ஆம் ஆண்டு அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக்கப்பட்டார். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தளவாய் சுந்தரம் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். பின்னர் 2010ஆம் ஆண்டு அதிமுக அமைப்பு செயலாளராக்கப்பட்டார். 2014ஆம் ஆண்டு கன்னியாகுமரி ஒருங்கிணைந்த மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்ற தளவாய் சுந்தரம்
தற்போது அதிமுக சார்பில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிடுகிறார். அரசின் நலத்திட்டங்கள் நிச்சயமாக வெற்றியை தரும் என்கிறார் கன்னியாகுமரி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய 234 தொகுதியில் இது ஒரு தொகுதியாகும். ஆக இந்த தொகுதி புரட்சித் தலைவி அம்மா அவருடைய தொகுதி. நான் இயக்கத்தில் பல்வேறு பதவிகளில் இருந்தாலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னை இன்றைய தினம் கன்னியாகுமரி சட்டமன்ற வேட்பாளரை அறிவித்ததிலே மாண்புமிகு இதய தேவன் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். இந்த தொகுதியினுடைய வளர்ச்சி பணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நடைபெற்றது என்பதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி, அரசு மருத்துவக் கல்லூரி அத்தனையும் கொண்டு வந்தது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆக 2011 2016 வரை பல்வேறு திட்டங்களை எல்லாம் ஏழை எளிய மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய அளவிலே தமிழ்நாட்டிலே ஒரு வீட்டிலே எடுத்துக்கொண்டால் ஒரு பயனாளிகள் இல்லாத அளவிற்கு 1வது தொகுதியாக இருந்த கும்மிடிப்பூண்டிலிருந்து ஆரம்பித்து 234 தொகுதியாக இருக்கக்கூடிய கொல்லியூர் தொகுதி வரை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் திட்டங்களால் சாதனை படைத்திருக்கிறார்கள். அந்த திட்டங்களை சொல்லிதான் நாங்கள் வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த திட்டங்களை சொல்லிதான் 234 தொகுதியிலும் வெற்றி பெறும். அம்மாவினுடைய முழு உழைப்பும், அம்மாவுடைய முழு நம்பிக்கையும், அவர் ஏழை எளிய மக்களுக்கு, வறுமை கோட்டுக்களே இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்த திட்டங்கள் தான் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அரசு ஆட்சியிலே இருக்கும் பொழுது மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தொகுதியில் நீங்கள் செய்ய போகின்ற முக்கியமான மக்கள் பிரச்சனை எது? பொதுவான பிரச்சனை எது அடிப்படை வசதிகள் தேவைப்படும் அதையெல்லாம் உடனடியாக தீர்க்கப்படும். உங்கள் பார்வைக்கு மக்கள் வைக்கின்ற கோரிக்கை என்ன? குறிப்பாக இந்த தொகுதியை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கெல்லாம் வரும்பொழுதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய திட்டங்கள், இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் இதுவரை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் எந்த கோரிக்கை வைத்தாலும் அதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உடனடியாக நிறைவேற்றி தருவார்கள். உங்களுடைய வெற்றிக்கு உங்களை எதிர்த்து பல்வேறு கட்சிகள் போட்டியிடுகிறார்கள். உங்கள் வெற்றியின் நீங்கள் சொல்லுகின்ற முக்கியமான மக்கள் கருத்து என்ன? இந்த அரசினுடைய சாதனை தான் முக்கியமான கருத்து. இந்த அரசினுடைய சாதனை மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். ஆகவே புரட்சித் தலைவி அம்மாவுடைய திட்டங்களும், புரட்சித் தலைவி அம்மாவுடைய 5 ஆண்டு கால விடாமுயற்சியினுடைய உழைப்பும் எங்கள் வெற்றிக்கு முழு காரணமாக இருக்கும். மக்கள் முன் செயல்படுத்த உள்ள திட்டங்களை கூறி வாக்கு கேட்டு வருவதாகவும் இதனால் வெற்றி பெறுவது உறுதி என்றும் கூறுகிறார் திமுக வேட்பாளர் ஆஸ்டன். விவசாயிகள் தோவாளை தாலுகா, அகசீதர தாலுகா, ராஜாகுளம் தாலுகா பொறுத்தவரையில் விவசாயிகளுக்கு அதிகமாக இருக்கின்றார்கள். நெல் அதிகமாக விளைகின்றது, அதே போல தேங்காய் அதிகமாக கிடைக்கின்றது. ஆனால் அதற்கான விலை கிடைக்கின்றதான்னு சொன்னால் இல்லை. எனவே நெல் கொள்முதல் நிலையம், தேங்காய் கொப்பரை கொள்முதல் நிலையம் இருக்கின்றதான்னு சொன்னால் இல்லை. தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்திலே தேங்காய் கொப்பரை கொள்முதல் நிலையத்தை கொண்டு வந்தார்கள். அதனால் கொள்முதல் செய்யப்பட்டது. தேங்காய் விலை குறைந்த நேரத்தில் கூட அதிகமான விலையை கொடுத்து அரசாங்கம் கொள்முதல் செய்தது. இன்றைக்கு அந்த நிலை இல்லை. எனவே உடனடியாக திமுக ஆட்சி ஏற்பட்ட உடனேயே தேங்காய் கொப்பரை கொள்முதல் அரசாங்கமே செய்யக்கூடிய வகையிலும், அதே போல நெல் விளையக்கூடிய நெல்லை அரசாங்கம் கொள்முதல் செய்யக்கூடிய கொள்முதல் நிலையங்களையும் உருவாக்கக்கூடிய பணிகள் மேற்கொள்ளப்படும். அதே போல விவசாயத்திற்கான கால்வாய்கள் இருக்கின்றதான்னு சொன்னால் இல்லை, இருக்கின்றது. ஆனால் கால்வாயாக இருக்குன்னு சொன்னால் இல்லை. கடைவரம்பு பகுதியிலே அணையிலே தண்ணீர் இருந்து கடைவரம்பு பகுதிக்கு முழுமையாக தண்ணீர் வந்து சேரும் சொன்னால் சேரவில்லை. எனவே கடைவரம்பு பகுதியில் விவசாயம் முழுமையாக பாதிக்கப்படுகின்றது. எனவே உடனடியாக அந்த கடைவரம்பு பகுதியிலே அணையிலே தண்ணீர் திறந்தால் உடனடியாக கடைவரம்பு பகுதியிலே தண்ணீர் வந்து சேரக்கூடிய வகையில் அனைத்து கால்வாய்களும் முழுமையாக சீரமைக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டு அந்த தண்ணீர் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையை நாம் எடுப்போம். அதேபோல குடிநீரை பொறுத்தவரையில் இன்றைக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் எந்த கிராமத்துக்கும் இல்லை. கடல் நீரை குடிநீராக்கு திட்டத்தை இன்றைக்கு திமுக தேர்தல் அறிக்கையில் அரசாங்கம் தலைவர் கலைஞரை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த தொகுதி என்பது ஒரு பக்கம் முழுமையாக கடற்கரை பகுதி அமைந்த தொகுதி. எனவே அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் கடல் நீரை குடிநீராக்கு திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இந்த தொகுதி மக்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதே போல உலக்கரை இருக்கின்றது, காளிகேசம் இருக்கின்றது. இதெல்லாம் இன்றைக்கு இந்த மாவட்டத்தினுடைய சுற்றுலாத்தலமாக இருக்கின்றதை தவிர வெளி மாவட்டத்தில் யாரும் வரக்கூடிய அளவில் இல்லை.
எனவே வெளி மாவட்டத்து மக்களையும் பயணிகளையும் சுற்றுலா பயணிகளையும் கவரக்கூடிய வகையில் காளிகேசம் விளக்கரி எல்லாம் மேம்படுத்தப்பட்ட ஒரு சுற்றுலா தலமாக உருவாக்கக்கூடிய வகையில் மக்கள் எளிதாக போக்குவரத்து போய் வரக்கூடிய வகையில் அந்த பகுதிகள் மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கையும் நான் வருகின்ற பொழுது, இந்த அரசாங்கம் வருகின்ற பொழுது நிச்சயமாக மேற்கொள்ளப்படும். ஒட்டுமொத்தமாக இங்கே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தொகுதி எதிர்காலத்தில் 5 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு உறுதியாக இன்றைக்கு உருவாகப் போகின்றது. தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை என்பது தளபதி அவர்கள் குறிப்பிட்டது போல சூப்பர் கதாநாயகன் சொல்லக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுடைய இதயங்களும் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கின்றது. ஆட்சி உறுதியாக வரப்போகின்றது. 5 ஆண்டு காலம் கழித்து இந்த தொகுதி என்பது வளர்ச்சியிலே நம்பர் 1 தொகுதியாக, அதே போல மக்களுடைய அடிப்படை தேவைகள் முழுமை பெற்றதிலே 100% முழுமை பெற்ற ஒரு தொகுதியாக மக்களில் ஒருவராக இந்த சட்டமன்ற உறுப்பினர் இருந்து பணியாற்றுவார் என்ற உறுதியை நான் பெறுகின்றேன். அதன் மூலமாக இந்த தொகுதி நிச்சயமாக முன்னேறும். கன்னியாகுமரி தொகுதியின் தேமுதிக வேட்பாளர் ஆதிலிங்க பெருமாள் மக்கள் நலத்திட்டங்களை முன்வைத்து வெற்றி பெறுவேன் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மக்கள் மத்தியில் பொதுவாக சொன்ன கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு கேன்சர் சென்டர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை. இதுக்காக பாருங்க, ஏழை எளிய மக்கள்லாம் இங்கேருந்து அடையாறு போறாங்க, மெட்ராஸுக்கு, இல்லைன்னா திருவனந்தபுரம் போறாங்க. இது மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு புண்படுத்த வேண்டிய ஒரு கஷ்டத்துக்கு உள்ளான ஒரு இதா இருக்கு. அதை நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில இந்த கேன்சர் சென்டர் கொண்டு வரதுக்கு முழு முயற்சி எடுப்போம். அதை நாங்க செஞ்சு கொடுப்போம். கடந்த 50 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ஒரு வளர்ச்சி பணியும் செய்யவில்லை. ஆனால் மக்கள் நல கூட்டணி சார்பாக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நான் கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தை உலக தரம் வாய்ந்த ஒரு மிக முன்மாதிரியான ஒரு சுற்றுலா தலமாக மாற்றி காண்பேன். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவேன் என்பதும் மாற்றத்திற்காக மக்கள் வாக்களிப்பார்கள் என்பதும் கன்னியாகுமரி தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் எட்வினின் நம்பிக்கையாக இருக்கிறது. செல்லுகின்ற இடமெல்லாம் எல்லோரும் மாற்றத்தை விரும்புகிறார்கள். மாற்றம் வேண்டும், அது முன்னேற்றம் வேண்டும் என்பதை எல்லோரும் வரவேற்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு போட்டியாக எங்களுக்கு யாரும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் ஆளுங்கட்சி வருமோ என்ற எண்ணம் ஏற்படுகிறதே தவிர வேற யாரும் எங்களுக்கு போட்டியாக அமைவதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு இடங்களிலும் நான் செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் வேட்பாளர் யார் என்று கேட்கும்போது மாம்பழம் சின்னத்திற்காக வாக்களிக்க வாருங்கள் என்று நான் அழைக்கும் போது எல்லோருமே சொல்லுகின்ற ஒரே பதில், அன்புமணி ராமதாஸ் நன்றாக செய்கின்றார், அவர் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார், அன்புமணி தான் நாட்டுக்கு தேவை, வர வேண்டும், ஆகவே ஒரு மாற்றம் வேண்டும் என்று அவர்களே கூறுகின்றார்கள். இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. நான் இதுவரையில் சென்ற இடமெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு எதிரென்று யாரையும் சொல்ல எனக்கு முடியவில்லை. மத்திய அரசின் செயல்பாடுகளால் மக்கள் ஈர்க்கப்பட்டுள்ளதால் புதிய திட்டங்களை கொண்டு வர பாரதிய ஜனதாவிற்கே வாக்களிப்பார்கள் என்பது அக்கட்சியின் தரப்பில் போட்டியிடும் மீனா தேவின் நம்பிக்கை. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியிலே நீண்ட காலமாக பாத்தீங்கன்னா பெரிய பெரிய திட்டங்கள் எதுவுமே இல்லை. கன்னியாகுமரியிலுடைய பாத்தீங்கன்னா சுற்றுலாத்தலங்கள் நிறைந்த நம்முடைய பகுதிகள் ஏராளமான பகுதிகள் உள்ளது. ஆனா அந்த பகுதிகளை சுற்றுலா தலங்களை மேம்படுத்தவும், ஒரு சுற்றுலா தலங்கள் மேம்படுத்துவதால் அந்த மக்களுடைய வாழ்க்கை ஆதாரம் பாத்தீங்கன்னாலும் பொருளாதாரம் முன்னேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எந்த ஒரு பெரிய திட்டங்களோ இங்களுடைய கன்னியாகுமரி தொகுதியில் கொண்டு வரப்படவில்லை. ஆனால் மோடியின் ஆதரவு பெற்ற நாங்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் கண்டிப்பாக அத்தனை திட்டங்களும் கொண்டு வருவதோடு, அதாவது இப்ப இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வேலையில்லா திண்டாட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வறுமை சூழ்நிலையை ஒழிப்பதற்கும் வேலைகளை இளைஞர்களுக்கு கொடுப்பதற்கும் ஒரு வாய்ப்பு அவர்கள் கொடுத்தால் நாங்கள் கண்டிப்பாக இந்த எங்களுடைய வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாகவே உள்ளது.